பாலும் நான் காய்ச்சிட்டு இருக்கேன். எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு விளக்கேற்றலாம் அப்படின்னு டைம் பார்த்தேன். கரெக்டாக வந்து 4:30க்கு கிட்ட வந்துட்டு இருந்தது. ஸோ முதல்ல நிலவாசல்ல இருக்க விளக்குக்கு வந்து நான் தீபத்தை ஏற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பூஜை அறைக்கு வந்து நடு வீட்டு விளக்கு முதல்ல ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா குலதெய்வ விளக்கும் நான் ஏற்றி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அகல் விளக்கும் நான் ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறமா குத்து விளக்கு மீதி இருக்கிற விளக்குகள் எல்லாம் ஏற்றி வச்சுட்டேன். பிரம்ம முகூர்த்த பூஜை நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். அவ்வளோ வந்து ஒரு டிவைன் ஃபீல் வந்து எனக்கு கொடுத்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலை அப்படின்னா பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் டே பிரம்ம முகூர்த்த பூஜையிலே எனக்கு மைண்டும் சரி மனசும் சரி அவ்வளோ வந்து ரிலாக்ஸாக ஃபீல் ஆச்சு. என்னோட லைஃப்லேயே முதல் முறை சாமி கும்பிடுறதுக்காக இவ்வளோ வந்து சீக்கிரமாக எழுந்திருக்கேன் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த பூஜைக்காக மட்டும்தான். மயிலர் பண்டிகை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அந்த பண்டிகை நாட்கள்லையும் கூட நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுறது உண்டு. ஒரு